ஒரு ஊர்ல ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஆறு ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆற்றுல சின்னதும் பெருசுமா நிறைய மீன்கள் இருந்துச்சு. அந்த ஆற்றை கடந்து போனா பழமை வாய்ந்த கோவில் ஒன்றும் இருந்துச்சு. இந்த ஆற்றை கடந்துதான் அந்த கோவிலுக்கு போக முடியும். ஒரு நாள் அந்த இரண்டு நண்பர்களும் அந்த கோவிலுக்கு போலான்னு ஆற்றங்கரைக்கு வந்தாங்க. ஆற்றுல நிறைய மீன்கள் இருந்ததை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஆசை. மீன் பிடிச்சு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போலாமா, இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து மீன்களை பிடிச்சு சுட்டு சாப்பிடலாமா? அவங்களுக்கு ஒரே குழப்பம். ஒரு நண்பன் என்ன சொன்னா, நான் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிட்டுட்டு வந்து நான் மீன் சாப்பிடுறேன்னு போயிட்டான். இன்னொரு நண்பன், நான் முதல்ல தூண்டில் போட்டு மீனை பிடிச்சி இங்கேயே அடுப்பு பத்த வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு வரேன்னு முடிவெடுத்தான். கோவிலுக்கு போனவன் சாமி தரிசனம் செஞ்சான். ஆனாலுமே அவனுடைய எண்ணம் முழுவதுமே மீன் சாப்பிடுறதுலயே இருந்துச்சு. நம்மளுடைய நண்பன் நேரம் மீன் பிடிச்சிருப்பானோ, சுட்டு சாப்பிட்டுருப்பானோ, சுவையா இருக்குமோ அப்படின்னு அதையே நினைச்சிட்டு இருந்தான். இங்க மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட போனாலும் கோவிலுக்கு போகாதவனோட எண்ணம் முழுவதும் கடவுளையே நினைச்சிருந்துச்சு. இந்நேரம் அவன் சாமி தரிசனம் செஞ்சிருப்பான்ல, ஜோதியில சாமியோட முகம் பிரகாசமா இருந்திருக்கும்ல அப்படின்னு மீன் கையில இருந்தாலும் சாமியவே நினைச்சிட்டு இருந்தான். கோவிலுக்கு போனவனுக்கு கடவுளோட ஆசை கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவனுடைய மனசு முழுவதுமா மீன் சாப்பிடுறதுலயே இருந்துச்சு. ஆனா மற்றொரு நண்பன் கோவிலுக்கு போலனாலும் அவனுடைய மனசு முழுவதுமா கடவுள் மட்டும்தான் இருந்தாரு. அதனால அவனுக்கு கடவுளோட ஆசி பரிபூரணமா கிடைச்சது. நாம எந்த இடத்துல இருக்கோம், எப்படி வழிபடுறோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. கடவுளை மனசார நினைச்சாலே அவருடைய ஆசி நமக்கு கிடைச்சிடும்.